ஓம் நமோ வெங்கடேஷாய. நான் ஓட் போட்டேன், நீங்கள்லாம் ஓட் போட்டிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓட் போடலாம். நமக்கு அலாட் பண்ணியிருக்கிற போலிங் ஸ்டேஷன், அதாவது ஸ்கூலில் போய் உள்ளே நுழைஞ்சோன்னா பார்ட் நம்பர் ஒரு கிளாஸ் ரூம்லேயும் எழுதி ஒட்டியிருக்காங்க பிரிண்ட் அவுட்டில். நம்மளோட பார்ட் நம்பர் எதுவோ அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம் உள்ளே போகிறப்போ மொபைல் வாங்கி வச்சுக்கிறாங்க. மொபைல் அலோடு கிடையாது. உள்ளே போனோன்னா பூத் ஸ்லிப் கொடுக்கணும். நான் 3 நாளைக்கு திருப்பதிக்கு போயிருந்தப்போ கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் பூத் ஸ்லிப் வாங்கலை. பட் ஆன்லைன்லேயே என்னோடய சீரியல் நம்பர் என்னங்கிறத தெரிஞ்சு எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். சீரியல் நம்பர் சொன்னோன்னா நேம் கிராஸ் வெரிஃபிகேஷன் செய்துட்டு ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க. அடுத்த ஸ்டாஃப் என்னோடய ஓட்டர் ஐடி செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாஃப் அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு கையில் மை வச்சு போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட் போடலாம். அதில் யாரையுமே நமக்கு பிடிக்கலன்னா கூட இதில் எவரும் இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கூட ஓட் போடலாம். வெளியில் வந்தோடனே மொபைல் கொடுத்துட்றாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ். காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6:50 போல் காலையில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்ய தர்ஷன் டோக்கன் 2000 போல் கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 7:30 மணிக்கு செக் பண்ணுறப்போ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லைன்னா கூட டைரெக்டாக க்யூவில் போய் ஜாயின் பண்ணி 8லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இருக்கிறதுனால மேபி அந்த அளவுக்கு ஹெவி க்ரௌடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே சுவாமி தர்ஷனம் பார்த்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டோக்கன் தரிசனத்துக்கு 4லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 5 மணி நேரமும் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். இன்றைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் புக்கிங், காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங். 3 புக்கிங் பற்றியுமே வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட்டும், திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட மே மாதத்தோட 200 ரூபாய் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கோனா ஒன்டிமிட்டாவோட ஜூலை மாதத்து ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,354 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.43 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,550 பேர். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற சுவாமி ராமானுஜரோட அவதார உற்சவத்தில் இன்றைக்கி கந்தப்பொடி உற்சவம். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.